யாருக்கு? உங்க ஆத்தா ஏன் குடிய கெடுக்கிறதுக்கு வேண்டுதல் பண்ணுதா? இங்க நீ என் குடும்பத்தை அடியோட நாசமா போகணும்னு வேண்டுதல் பண்ணுதியா? உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? எப்ப பார்த்தாலும் ஏன் இப்படி விஷத்தை கக்குறீங்க? என்ன சவுடாலு கூடுது? உன் அண்ணக்காரனே நீதான் எவளையோ இழுத்துட்டு போக சொன்னியோ, அதான் என் குடி கேட்டா உனக்கு சந்தோஷம் தானே? அந்த அளவுக்கு உனக்கு சவுண்டெல்லாம் கூடுது. வாய மூடுங்க, வார்த்தைய அளந்து பேசுங்க. உங்களை மாதிரி கீழ்த்தரமான புத்தி எனக்கும் என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சுட்டு போட்டாலும் வராது. ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் யாருக்கிட்டையாவது வம்பளக்க அலையிறீங்க? நானாடி அலையிறேன்? நானும் அலையிறேன். உன் அண்ணக்காரன் எவளையோ ஒருத்திய வச்சுக்கிட்டு அவ கூட கூத்தடிச்சுக்கிட்டாலேதான். அவளுக்கு உன் வயசோட கம்மியா இருக்கும். ஆனா அதெல்லாம் நான் வேடிக்கை பார்க்கணுமா? உன் ஆத்தாக்காரி என்னன்னா நேத்து விசாரிக்கன்னு எல்லாரும் முன்னாடியும் பூசி மழுப்புறான். நானே வயிற்றுச்சல்ல வந்திருக்கேன். எதையாவது பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. இங்க பாரு, வரும்போதே என் பொண்டாட்டி கிட்ட எரிஞ்சு உழணும்னு அங்க இருந்து வருவியோ? சும்மா தேவையில்லாத வேலை வச்சுக்கிறாத. என் பொண்டாட்டி ஏதாவது சொன்ன நடக்கிறதே வேற. நீ வந்தியா, உங்க அம்மைய பாத்தியா, கிளம்பணியான்னு இரு. அதை விட்டுட்டு உன் பிரச்சனையெல்லாம் எங்க தலையில தூக்கி போடாத. நீ எல்லாம் என் கூட பிறந்தவனா? அப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஒத்த அக்கா உன் கூட பிறந்தவா, அவளை எப்படி வச்சுக்கணும்? உன் மாமன்காரன் எவ கூடயோ நின்னு கூத்தடிச்சுக்கிட்டாலேதான் நீங்க ரெண்டு பேரும் அதை வேடிக்கை பார்க்கலோ? ஏன் இவ தங்கச்சிக்காரி தானே? அவளை ரோசமான ஏதாவது இருந்தா போய் அண்ணக்காரனே 4 கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்போ நான் கேடும் கேட்டு போகட்டும் தானே இருக்கா? எங்க அண்ணன் மேல தேவையில்லாத பழிய போடாதீங்க. எங்க அண்ணன் அப்படி எந்த காலமும் செய்யாது. உங்களுக்கு துரோகம் பண்ற அளவுக்கு கீழ்த்தரமான புத்தி எங்க அண்ணனுக்கு கிடையாது. ஓ, அப்ப என்ன அர்த்தம்? உன் அண்ணன் உலகத்திலே ரொம்ப நல்லவன் அப்படின்னு தானே அர்த்தம்? அப்போ கீழ்த்தரமான புத்தி எனக்கு இருக்குங்கிறியா? நான் அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. இங்க பாரு, அரைஞ்சு பல்லகளெல்லாம் கலத்தி போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏல, முதல்ல இவளை வீட்டை விட்டு தோர்த்து. அப்பதான் அவன் அண்ணக்காரன் பயந்து அடங்கி உடங்கி இருப்பான். இங்க பாரு, நீ ஒன்னும் சொன்ன உடனே அவளை துரத்துறதுக்காக நான் கட்டிக்கிட்டு வரல. அவ ஏன் பொண்டாட்டி. உன் புருஷன் கூட சாமத்தியமா நல்லபடியா குடித்தனம் நடத்துறது உன் கையில இருக்கு. நீ சொன்ன உடனே நான் ஏன் பொண்டாட்டியை துரத்தி விட்டுருணுமா? மரியாதையா உங்க ஆத்தாவை பார்த்துட்டு வெளியே போ. இல்ல அப்படியே ஓடி போயிரு. என் பொண்டாட்டி கிட்ட வந்து ஏதாவது பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. என் தலையில இப்படி மண்ணெண்ணி போட்டுட்டானே. இவன் இப்படி பேசினா அவ எப்படி என்ன மதிப்பா? ஏ அம்மா, இருக்கியா இல்ல செத்துட்டியா? நீ இருக்கும் போதே எனக்கு இந்த பாடா இருக்கு. என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? இவன் கூட பிறந்த பாவத்துக்கு நான் இன்னும் என்னெல்லாம் தூக்கி சமக்கணுமோ தெரியலையே. அதான் அந்த ஆளு திமிரு பிடிச்சு அலைதாரு. இவன் கேட்க மாட்டான். இவன் என் கூட பிறந்தவனா நினைக்கவே வெக்கமா இருக்கு. ஏட்டி, என்னாச்சு இப்படி ஒப்பாரி வச்சு ஊரை கூட்டுறவ? என்னாச்சு? ஓ மவன் என்ன கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுறான். நீ எங்க இருந்தவ வந்துகிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குற? இந்த வீட்ல எனக்கு ஏதாவது மரியாதை இருக்கா இல்லையா? எனக்கு இப்பவே தெரியணும். ஏட்டி, முள்ளவா, எதுனாலும் பொறுமையா பேசிக்கலாம். அவன் ஏதாவது கோவத்துல இருப்பான். நீ அவங்கிட்ட போய் எதுக்கு பிரச்சனை பண்ணுத? வா, நான் இருக்கிற வரைக்கும் நீ இந்த வீட்டுக்கு யாரை கேட்டுட்டு வரணும்? உள்ள வா. ஆட்டி, கோவப்படாத. இதெல்லாம் உன் மருமகக்காரிட்ட சொல்லு. என்ன மானங்கட்ட கேள்வி கேக்குறா? இவன் அவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு நிக்கிறான். நான் பேசிக்கிறேன், வான்னு சொல்றல, வா. இங்க பாரு, நீ அவளை எந்த அளவுக்கு தலையில தூக்கி வச்சு ஆடுறியோ, அண்ணக்காரன் பண்ண மாதிரி இவளும் ஒரு நாள் பண்ணிட்டு போயிட போறா. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. இங்க பாரு, என் பொண்டாட்டிய பார்த்து ஒரு வார்த்தை தப்பா பேசுன நடக்கிறதே வேற. உன் வேலைய பார்த்துட்டு போ. இது எல்லாத்துக்கும் நீ தானடி காரணம். உன் குடும்பத்தை நான் சும்மாவே விட மாட்டேன். அத நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. என்னாலதாண்டி அந்த வீடு நாசமா போக போகுது. காலம் காத்தால வந்துட்டு அங்க இருந்து இங்க டார்ச்சர் பண்ணதுக்குன்னு. ஏங்க இவங்க இப்படி இருக்காங்க? மாறவே மாட்டாங்களா? எப்ப பார்த்தாலும் அண்ணனை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்படிங்க அவர் கூட இவங்க சந்தோஷமா இருக்க முடியும்? எல்லாம் உன் அண்ணனோட தலையெழுத்து. இவளை போய் கட்டி வச்சான் பாரு. என்ன செய்யறது? விடு, சீக்கிரம் சாமியை கும்பிட்டுட்டு வா, எனக்கு பசிக்குது. சரிங்க. என்னாச்சு? நேத்து என்னமோ உன் மாமியாக்காரி விசாரிக்க போறான் நீ. அப்புறம் உன் புருஷக்காரன் என்ன சொன்னா? உண்மையிலே அவளை வச்சிருக்கானா இல்ல
வேற எவ்வளவுமா? நீ என்ன லூசா? இன்னும் அந்த ஆளை பத்தி தெரியாம கிடக்குற? அவன் எவளையாவது வச்சிருந்தா இந்நேரம் உலகம் 2000 பாத்துக்க. லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்க. அட பாவி மவள, அப்ப என்னத்துக்கு இப்படி ஊரை கூட்டுற மாதிரி ஒரு வாரமா கடந்து ஓலம் போட்டுட்டு கிடக்க? ஏமா, உனக்கு அந்த ஆளை பத்தி சரியா தெரியாது. ஆனா இத்தனை வருஷம் அந்த ஆளு கூட குடும்பம் நடத்திருக்கனே, எனக்குமா தெரியாது? அந்த ஆளு அந்த அளவுக்குலாம் ஒருத்து கிடையாது. நான் தான் இத ஊதி பெருசாக்கிக்கிட்டு இருக்கேன். கேட்டி, அதுதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டுக்கு. என்னத்துக்குன்னு சொன்னா தானே தெரியும். அப்ப அவ எவ? ஆமா, அவ அந்த செத்து பண்ணான மிலிட்ரியில பிரபாகர் இல்ல, அவன் பொண்டாட்டி. மாமனாரையும் மாமியாரையும் வந்து கூட்டிட்டு போக சொல்லி இருந்திருக்காரு. அவ நமக்கு மேல தெளிவா இருப்பா போல, கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாளாம். அதனாலதான் இவர் அப்பப்ப போய் செலவுக்கு காசு கொடுத்துட்டு பாத்துட்டு வர்றாரு. என்ன செய்ய, ஃப்ரெண்டு பொண்டாட்டியாச்சேன்னு இத கடந்து செஞ்சிட்டு கிடக்காரு. கேட்டி, என்னதான் இருந்தாலும் ஒரு ஆம்பளை ஒய்யாம ஒரு பொம்பளைய போய் பாக்குறான்னா எதுவும் இல்லாமலா இருக்கும்? ஏமா, அந்த ஆளுக்கு இந்த அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. நீ என்ன லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? பக்கத்துல இருக்க என்கிட்டயே நீங்க கொஞ்சி பேசுனது கிடையாது. எவ்வளோ ஒருத்திய போய் கொஞ்சிர பறாக்கும் உன் மருமவன். பேதியில வாவா, உன் வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு நான் பாதறி வேண்டாத கோயில் கிடையாது, வேறதான் இருக்காத வேறதான் கிடையாது. நீ என்னன்னா இப்ப வந்து அவர் அப்படியேனா இருக்க மாட்டாரு வைக்க மாட்டாருங்கிற உன்ன எந்த கதையில தான் சேர்க்க? சரி, அப்போ உன் புருஷன் கூடயாவது சந்தோஷமா இரு. அது எப்படி முடியும்? இந்த பிளான போட்டதே தனி கொடுத்தனம் போறதுக்கு தானே. ஆடு ஆடுன்னு ஆடுனாதான் எப்படியாவது அந்த ஆளை இழுத்துட்டு தனி கொடுத்தனம் போக முடியும். என்னடி சொல்ற? தனி கொடுத்தனம் போறதுக்காக இவ்வளவு வேலை பார்த்த? உன் மாமியா அப்படியே சம்மதிச்சிருவாளாக்கும். ஏன் மாமியான்னு சொல்லாத, ஓ மைனிக்காரின்னு சொல்லு. சம்மதிக்காம எங்க போவா? அடிக்க அடிக்க தானே அம்மியும் நகலும். பாரு, நாடுத ஆட்டத்துல எப்படி அவ இவ தொல்லையே வேண்டான்னு என்ன தனி கொடுத்தன அனுப்புறாளா இல்லையானு. அண்ணி, டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? என்ன வேணும்னு சொல்லுங்க. வரும்போது அந்த பேச்சு பேசுன என்னமோ என் மேல ரொம்ப அக்கறை மாதிரி டீ காஃபி குடிக்கிறியான்னு இங்க வந்து கேக்குறியே. நாங்க என்ன பேசுறோம்னு ஒட்டு கேட்க வந்தியோ? நீங்கெல்லாம் திருந்த மாட்டீங்கன்னு ஏதோ வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, சரி ஏதாவது குடும்பமேனு கேட்க வந்தா நீங்க பேசுறத ஒட்டு கேட்க வந்தேன்னு சொல்றியே. என்னமோ குடும்பம் நல்லா இருக்கணும்னா நீங்க ரெண்டு பேரும் பேசிட போறியே. எந்த குடும்பத்தை எப்ப எப்படி நாசமாக்கலான்னு பேசுவியே, வேற என்னத்த பேச போறியே? அடியே வாய அளந்து பேசு. என்ன பேச்சு பேசுற? நான் உன் மாமியா, அந்த மரியாதைய குடு. அவ உன் நாத்தனாரு, அத ஞாபகத்துல வச்சுக்க. இங்க எனக்கு மாமியார் மட்டும் இல்ல, என் அப்பன் கூட பிறந்த அக்கா, அப்போ எனக்கு அத்தை. அது எனக்கு நல்லாவே ஞாபகத்துல இருக்கு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கி என் குடும்பத்தை நாசமாக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப எப்படி உங்களுக்கு மரியாதை கொடுக்க முடியும்? உங்க மக தான் புத்தி கெட்டு அலைஞ்சானா நீங்க என்ன சொல்லணும்? என் தம்பி குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி புத்தியோட இருக்காதுன்னு சொல்லணும். ஆனா உங்க மகளுக்கு இன்னும் என்னெல்லாம் சொல்லி தூண்டி விடலான்னு தூண்டி விடுறீங்க. நீங்களாம் பெரிய மனுஷியா? தியாமா, அன்னைக்கே சொன்னனே இவளை வைக்கிற இடத்துல நீ வச்சிருக்கணும்னு. கேட்டியா? இவளெல்லாம் வரதட்சணை கேட்டு அடிச்சியே, அப்பவே இவளை விரட்டி முடிக்கிருக்கணும். நீ திரும்பவும் போனா போய் ஒளியுதுன்னு சேர்த்தல. அதான் இந்த ஆட்டம் ஆடுறா. இவ மாமா மாதிரி கிடையாது, இவ அத்தக்காரியோட திமிர்த்தனம் பூரா இவகிட்ட இருக்கு. அதான் அவ ஊரு பூரா இப்படிதான் நாட்டாம பண்ணிட்டு தெரியவா. இவ வாங்கிட்டே நாட்டாம பண்றா. உண்மையை சொன்னா அதுக்கு நாட்டாம பண்றதா அர்த்தம்னா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அம்மா தாயே, மகாராணி மாசமா இருக்கேன்னு பாக்குறேன், இல்லனா அரைஞ்சு பல்லகள் எல்லாம் கலத்தி போடுவேன். மரியாதையா உன் சோழிய பார்த்துட்டு போ. என் மவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? ஒட்டு கேட்கதான் வந்திருப்ப. ரெண்டு பேரும் என்ன பேசுறாவோ யாது பேசுறாவோன்னு அப்படியே போன போட்டு ஹாத்தா கறிட்ட இல்லனா தங்கச்சி கறிட்ட சொல்லி போட்டு கொடுக்கலான்னு அலைவ. இங்க பாருங்க, போட்டு கொடுக்கறதுலாம் ஏன் பழக்கம் கிடையாது, உங்க மவ பழக்கம். அங்க இருந்து போன போட்டு அங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு ஒண்ணு விடாம இங்க எழுதுறது. புருஷனை பத்தியே ஹாத்தா கிட்ட எழுதுறானா எப்படிப்பட்டவளா இருப்பா? அவ பழக்கத்தை எனக்கு சொல்றீங்களா? எனக்கு எங்க அம்மா அப்படி சொல்லி கொடுக்கல. சுட்டு போட்டாலும் எனக்கு அந்த பழக்கம் வராது. அப்படி நான் என்னைக்காவது என் புருஷனையோ உங்களையோ பத்தி போன்ல பேசியிருந்தேன்னா எங்க அம்மா என்ன அரைஞ்சி என் பல்ல கலத்திருக்கும். இன்னொரு தடவை உன் குடும்பத்துல நடக்கிறதெல்லாம் இங்க போனை போட்டு பேசாத, அது என்ன பழக்கம் தராதரம் தெரியுதான்னு என்ன போட்டு கிழிச்சிருக்கும். ஆனா உங்க அம்மாவா மூச்சுக்கு 300 தடவை புருஷனையும் வாழ போன குடும்பத்தையும் போன் போட்டு அசிங்க அசிங்கமா அங்க இருந்து பேசிக்கிட்டு இருப்பா.
பார்த்தா அதுக்கு இங்க வந்து அந்த குடும்பத்தை பத்தி குசும்பு பேசுறதுக்குனே வந்திருக்காங்களே. என்னைய பார்த்தா இப்படி ஒரு கேள்வியை கேக்குறியே? உங்க மகளுக்கு அப்படியெல்லாம் பண்ணாதன்னு நல்ல புத்தி சொல்லுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. பாதவதி என்ன பேச்சு பேசிட்டு போறா? இல்ல பூச்சிக்கலாம் கொடுக்கு முளைச்சிட்டு இதுக்கு யார் இடம் கொடுத்தா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. அதான் இந்த பேச்சு பேசுறா. இவளை வைக்கிற இடத்துல வச்சிருக்கணும், வைக்கல அவஸ்தைப்படு. அம்மாட்டி என்ன பேச்சு பேசுறா? புள்ளைய பெக்கட்டும், அப்புறம் இருக்கு இவளுக்கு. ஆமா கிழிச்சே, நான் வாரம் தாயே. எனக்கு எதுக்கு பொல்லாப்பு? நான் என்ன சொல்ல வந்தரோ அந்த மூடே மாறி போச்சு. இதுக்கு அந்த வீடே பரவாயில்ல போல. கேட்டி அவ கிடக்குற விடு, அது ஒரு லூசு செருக்கி. அப்படி என்னத்தையாவது உளறிக்கிட்டு தெரியும், அப்புறமா பேசிக்கலாம் விடு. எப்போ தலைக்கு மேல கத்தி தொங்குது, இவன் அப்புறமா பேசிக்கிட்டு வரலாம். அப்புறமா போனமான பிறகுதான் பேச முடியும். உன்னால ஒன்னும் கிழிக்க முடியாது. நான் போறேன், எனக்கு எதுக்கு வம்பு? அட பேதில ஓவா, இந்த பேசி பேசி வந்த பிள்ளைய ஒரு வாய் கஞ்சி குடிக்க விட்டாளா? என்ன பாடு படுத்தி எடுக்கிறா?